Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பரபரப்பான கேள்வி இப்போ ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரெகுலராக வார் நடந்துகிட்ருக்கு, இந்த வாரோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வாட்டி உங்களுக்கு இஸ்ரேல் வார் போகும்போது பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ குளோபல் டென்ஷன், நிறைய இதுவாச்சு. பட் இப்போ இருக்க ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நியூக்ளியர் யாரெல்லாம் டிவைஸ் பண்ணுவாங்க கூடிய சயின்டிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ ஈரான் வந்து அவங்க சைட்லேருந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு மிசைல்ஸ் அடிச்சு மாற்றி மாற்றி இப்போ உயிர் சேதங்களும் நிறைய ஆகிட்டுருக்கு, நியூஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது இப்போ ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இஸ்ரேலும் பேக்கப் பண்ணுற மாதிரி இல்லை, எங்களுக்கு ஃபுல் அந்த நியூக்ளியர் அவங்களோட சைடில் இருக்கிறத டெமாலிஷ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இதை பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சைடில் போயிட்டுருக்குது. இது பயங்கர ஒரு ஹெக்டிக்கான ஒரு வார் சினாரியோ தான், டிக்ளேர்டு வார் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கொடுக்கல. இதுதான் ரியாலிட்டி. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிச்சானா, மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அண்ட் நிஃப்டியும் பார்த்திங்கனாலும் நமக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் தான். என்னென்னா லாஸ்ட்டு ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து நமக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் சைட்வேஸில் இருக்கிறதுனால அப்போ பாட்டம் வரும்போது பாட்டம் வந்து நமக்கு என்ன ஆகிடும், திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்டும் வந்து 24,500 எடுத்து திருப்பி அதுக்கான மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 25,400 to 500 இந்த ரேஞ்சில் தான் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா கீழேருந்து மறுபடியும் என்ன இருக்குது, திருப்பி அந்த டாப்புக்கு தான் போய்ட்டுருக்கு. மேபி இது நம்பலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் இந்த கிளிப்பு கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் ரிவ்யூவில் இதை கொடுத்துருந்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கல, கேப் அப் ஆகிட்டு அப்படியே எல்லாமே அதே ரேஞ்சில் இதுவாகிட்டு மறுபடியும் எங்கே வந்துடுச்சுன்னா அகெயின் சைட்வேஸுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ சைட்வேஸோட சப்போர்ட் எங்கே இருக்குது, மறுபடியும் நமக்கு அந்த 24,400 to 24,500 will be acting as our சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ இந்த சைட்வேஸ் வரதும் ஒரு நல்ல விஷயம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் வருதுன்னா 24,400 வந்துட்டு இங்கேருந்து திரும்பலாம். ரைட், இப்போ பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இஸ் இன் அ கிளியர் சைட்வேஸ் டைரக்ஷன். இப்போ திருப்பி இந்த ரேஞ்ச், அப்போது இந்த இடத்துல ஆஸ் அ ட்ரேடராக இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே வந்தால் செல் பண்ணிப்பாங்க, கீழே வந்தால் பை பண்ணிப்பாங்க. ஆனால் பிரச்சனை எங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகும் டைமில் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அது இன்ட்ராடேல நீங்கள் ஸ்டாப் வாங்கி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடராக ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் பெட்டர் டு வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுறது இட் பி பெட்டர். அப்போ ஸ்விங் ட்ரேடிங் வந்து 25,400 to 500 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் போவோம். அந்த லெவல்ஸ் வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அரௌண்ட் 27,000 வரைக்கும் மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னாலும் 24,500 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த மேஜர் சப்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா, 23,000 அந்த 800ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு 22,000ன்றது மார்க்கெட் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இட் இஸ் பெட்டர் டு வெயிட். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ட்ரேட் எடுத்து ஏன்னா நிறைய ஸ்டாப்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் ஃபார் அ ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வரீங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி சினாரியோ பெருசாக மாறலை. கம்மிங் டேஸில் மேபி இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி பிரேக் அவுட்டுக்கு கரெக்டான டைம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எவ்வளோக்கு பெருசாக நமக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ் பெருசாகுதோ அந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மூமெண்ட் இப்போது அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ அப்சைட். பட் இருந்தாலும் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, வி டோன்ட் ட்ரேட் வாட் வி திங்க், வி ட்ரேட் வாட் வி சி. மேலே உடைக்கலாம்ன்றது எதிர்பார்ப்பு, உடைச்சதுன்னா பை பண்ணுவோம். இல்லை உடைக்கல கீழே தான் உடைக்கிறதுனாலும் செல் பண்ணுறதுக்கும் வி வில் பி ரெடி. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட் என்ன சொல்கிறது, ரேலி என்ன பக்கம் போகுதுன்றதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய பேர் ஒரு டவுட் மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. சார் நான் உங்களோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் தான் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த உங்களோட டெக்னிக்கல் இதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்ற ஒரு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. என்னென்னா நம்ம இதை மட்டும் தான் பப்ளிக்காக காட்ட முடியும். அதனால தான் நம்ம ஸ்டாக்ஸை வந்து கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலர் ஃபாலோவர்னால் தெரியும்,
நம்ம செபி வந்து இந்த ரூல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபின் இன்ஃப்ளூயன்சர் ரூல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாப் 3 பிக்ஸ்ன்னு சொல்லி ரெகுலராக ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம், எது டெக்னிக்கலாக எது நெக்ஸ்ட் என்ன ஆகும்ன்ட்டு. ஸோ இது டெக்னிக்கல்ன்றது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நீங்கள் இதே நம்ம டெக்னிக்கல் சொல்லி கொடுக்குறது வந்து S&P 500லையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எஃப்எக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை லண்டன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் எந்த ஸ்டாக்கில் வேணாலும் சார்ட் இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சார்ட் அனாலிசிஸ், நாட் பர்டிகுலர் என்ன சொல்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த டெக்னிக்கல்ஸ் வந்து எந்த மார்க்கெட்டில் குளோபலாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக, ரைட். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வாஸ் க்ளோஸ்ட் அரவுண்ட் 56,000. நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து அந்த சைட்வேஸ் லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பிரேக் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் ஆகிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கம் ஃபார் அ ரீடெஸ்ட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடம் இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் பாயிண்ட். ஏன்னா இந்த ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ கீழே வந்ததுன்னா மறுபடியும் நமக்கு we can expect மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அட் 54,000. அடுத்தது வந்து 54,000 தான் சப்போர்ட் இருக்குது. இல்லை மார்க்கெட் ரீடெஸ்ட் போகாமல் ஒரு வேளை நிஃப்டி நமக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப், ரைட். ஸோ இந்த க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் இது கீழே வர்றதுக்கும் இல்லை இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி இப்போ என்ன ஆயிடுச்சு, சைட்வேஸில் இருக்கா, சைட்வேஸில் பாட்டம் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு, 3/4 லெவல் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த லெவலில் இருந்து தொட்டுட்டு கீழே வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும், இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி கீழே வரும். அப்போ கீழே வரும்போது ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகலாம்னா இட் கேன் பி பிகம் அ சைட்வேஸ். நிஃப்டி இன்னும் ஃபுல்லாக கீழே வந்துச்சுன்னா தென் இட் கேன் கம் அப் டு 54,000. ஸோ இதுதான் சினாரியோ ஃபார் பேங்க் நிஃப்டி. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி நமக்கு ஆல் டைம் இந்த அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு பேங்க் நிஃப்டியும் லெவலில் பிரேக் ஆகி 58,000 அண்ட் ஃபைனலி 60,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 60,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் பேங்க் நிஃப்டி. பட் எதுவாக இருந்தாலும் டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க், ட்ரேட் வாட் யூ சி, வெயிட் ஃபார் இட். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி சினாரியோ ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நாட் பிக் சேஞ்ச். போன வாட்டி இருந்த அந்த சைட்வேஸ் லெவல்லே தான் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம திருப்பி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.